வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் கொரோனா தொற்று பாதிப்பு. பொதுமக்கள் விழிப்புணர்வோடும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் நடக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். புதுச்சேரியில் நகைக்காக மூதாட்டியை கொன்ற மர்ம நபர்கள். காவல் உதவி ஆய்வாளர் மகன் உட்பட மேலும் 2 பேரை கைது செய்த காவல்துறையினர். அதிமுக தலைமை விவகாரத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சர்ச்சைகள். புதுவையில் மேற்கு பிரிவு மற்றும் தெற்கு பிரிவு அதிமுக மாநில செயலர்கள் மாறி மாறி விடுத்துள்ள குற்றச்சாட்டு பதிவுகள். இனி விரிவான செய்திகள். அன்னபூர்ணா திட்டம் ரோட்டரி ஆண்டின் 2022-2023 முதல் திட்டம் இன்று தி ரெயின்போ ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சிறப்பு குழந்தைகளுக்கான இல்லம் உப்பளம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அன்னபூர்ணா திட்டம் ரோட்டரி ஆண்டின் 2022-2023 முதல் திட்டம் இன்று தி ரெயின்போ ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சிறப்பு குழந்தைகளுக்கான இல்லம் உப்பளம் புதுச்சேரியில் நடைபெற்றது. வீட்டில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. தலைவர் அன்பால் நேரு, செயலாளர் ரோட்டரியன் TC ஸ்ரீனிவாசன், முன்னாள் தலைவர் ரோட்டரியன் இந்திரநாத், திட்ட தலைவர் ரோட்டரியன் முருகேசன், ரோட்டரியன் ராம்கி, ரோட்டரியன் பிரதாப், ரோட்டரியன் வினோத் நாயர், ரோட்டரியன் மனோகரன் மற்றும் ரோட்டரியன் ரங்கராஜன் ஆகியோர் இந்த திட்டத்தில் பங்கேற்றனர். இன்று நடந்த நிகழ்ச்சியின் முழு செலவுகளையும் ரோட்டரியன் சங்க தலைவர் அன்பால் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கலாச்சாரம் என்ற தலைப்பில் ஆரோதன் ஆர்ட் கேலரியில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி ஆரோதன் ஆர்ட் கேலரியில் கலாச்சாரம் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. புகைப்பட கலைஞர் மணிகண்டன் இதில் தலைமை தாங்கினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கோபால் ஜெயராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். ரோட்டரி சங்க குணசேகரன், ரோட்டரி சங்க வைத்தியநாதன், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மாமலை வாசன், பிரபாகரன் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. புதுச்சேரியில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 110 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று ஏறுமுகமாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 82 நபர்களுக்கும், காரைக்காலில் 12 நபர்களுக்கும், ஏனாமில் 16 நபர்களுக்கும் என மொத்தம் 110 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 402 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,66,625 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 1,64,261 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் சிகிச்சைக்கு பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஐக்கிய அரபு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பின் ஸ்டேட் சேர்மனாக புதிதாக பதவியேற்ற தொழிலதிபர் டாக்டர் சீனிவாச பெருமாள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும்
சட்ட உரிமைகள் அமைப்பின் நிறுவன தலைவர் சேவா ரத்னா சமூக ஆர்வலர் ராமச்சந்திரன் அவர்களின் ஆணைக்கிணங்கு புதுச்சேரி மாநில தலைவர் ராஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொழிலதிபர் டாக்டர் வி சீனிவாச பெருமாள் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் ஸ்டேட் சேர்மனாக பொறுப்பேற்று சேர்மன் அவர்களை வரவேற்று புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்கள் தனியார் உணவகத்தில் சந்தித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ஸ்டாலின், மாநில துணைத் தலைவி பூரணி, மாநில இளைஞரணி செயலாளர் துணைத் தலைவர் டாக்டர் சார்லஸ், மருத்துவரணி செயலாளர் டாக்டர் அனிஸ்டேட், ஆர்கனைசர் எம் அஜித் பாட்ஷா, மாநில ஊடகத்துறை செயலர் ரவி, மாநில துணைத் தலைவர் டாக்டர் ரேவதி, வானூர் தொகுதி செயலர் என் அருள், துணை செயலர் ராமகிருஷ்ணன், துணை செயலாளர் எம் ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற அரசின் வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்திய சுகாதார ஆணையத்தின் பரிந்துரையின்படி 75வது ஆண்டு சுதந்திர திருநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஏழை எளிய மக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். அதன்படி புதுச்சேரியிலிருந்து 60 மருத்துவர்கள், காரைக்காலில் இருந்து 8 மருத்துவர்கள், மாஹேவிலிருந்து 2 மருத்துவர்கள், ஏனாமிலிருந்து 5 மருத்துவர்கள் என மொத்தம் 75 மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்றும் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனாவை கட்டுப்படுத்த பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியை மேம்படுத்தி நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் 500 கோடி வழங்க நிதி வழங்க வேண்டும் என்றும், மருத்துவ பல்கலைக்கழகம் புதிதாக தொடங்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும், மேலும் அனைத்து மக்களுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று ஏற்றம் இறக்கமாக உள்ள நிலையில் தொற்று பரவாமல் இருக்க பொதுமக்கள் அரசின் வழிகாட்டுதல்களான முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, தடுப்பூசி செலுத்திக் கொள்வது உட்பட பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திப்ராய்பேட்டை பகுதியிலுள்ள அறங்காவல் குழு தலைவர் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் திப்ராய்பேட்டை பகுதியிலுள்ள பச்சைவாழியம்மன் கோவில் தலைவர் வீராசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கோவில் தலைவர் என்பதால் தன் மீது அப்பகுதியில் உள்ள சிலர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து கோவில் தலைவர் வீராசாமி அவர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஓபிஎஸ் தமிழகத்தில் கொள்ளையடித்த பணம் புதுச்சேரியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் ஓபிஎஸ்ஸின் பினாமியாக புதுச்சேரி அதிமுக மேற்கு மாநில செயலர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஓபிஎஸ்ஸின் பினாமியாக உள்ள ஓம் சக்தி சேகர் அவர்கள் அரியூர் பகுதியில் 30 கோடி ரூபாய் சொத்து வாங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஓபிஎஸ் கொள்ளையடித்த பணத்தை புதுச்சேரியில் முதலீடு செய்துள்ளதாகவும் பகிரங்கமாக அவர் குற்றம் சாட்டினார். ஒற்றை தலைமையை பெற பச்சுந்தித்தனமாக செயல்பட்டு
குள்ளநரி வேஷம் போட்டு ஒட்டுமொத்த சூழ்ச்சியோடு ஓபிஎஸ் வலம் வருவதாக அன்பழகன் விமர்சனம் செய்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் துரோகிகள் என்றும் அவர் தெரிவித்தார். கிலோ கணக்கில் தங்கமும் கோடிக்கணக்கில் பணத்தையும் பெற்றுக்கொண்டு சசிகலாவிற்கு ஆதரவு கொடுத்த அன்பழகன் ஓபிஎஸ்ஸிடமிருந்து 7 முறை லட்சக்கணக்கில் பணம் கையூட்டாக பெற்றதாக ஓம் சக்தி சேகர் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மேற்கு பிரிவு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் அன்பழகன் செய்த ஊழல் முறைகேடுகளை அடுக்கடுக்காக பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய ஓம் சக்தி சேகர் அவர்கள் அன்பழகன் அவர்களின் சொத்து ஏலத்திற்கு வந்த பிறகு புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக மாஜி எம்பி ஜெகத் ரட்சகன் உட்பட தமிழக அமைச்சர்களிடம் தலா 5 லட்சம் ரூபாய் என கோடி ரூபாய் வசூல் செய்ததாக புகார் தெரிவித்தார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓபிஎஸ்ஸிடம் 7 முறை லட்சக்கணக்கில் பணத்தை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவரது பேனரை கீழ்த்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்மானம் ஏற்ற பொதுக்குழுவை கூட்டுவதற்காக பெறப்பட்ட பணம் எங்கே என்றும் இந்த பணத்தை யாருக்காவது பிரித்து கொடுத்தார்களா என்றும் வினவினார். தமிழகத்தில் ஒற்றை தலைமை வரும் பொழுது புதுச்சேரியில் அன்பழகன் கட்சியில் இருக்க மாட்டார் என்றும் அவர் சவால் விட்டார். கட்சியின் சின்னமும் கொடியும் எங்கு இருக்கிறதோ அங்கேதான் தான் இருப்பேன் என்றும் அவர் கூறினார். அதிமுக ஒற்றை தலைமையை கைப்பற்ற 4 பேர் கடுமையாக போட்டி போடுவதாகவும் கட்டாயப்படுத்தி யாரையும் வெளியேற்ற தேவையில்லை, அவர்களாகவே ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும் என்று ஓம் சக்தி சேகர் அவர்கள் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். கஞ்சா விற்பதை கண்டித்து புதுச்சேரியில் திராவிட விடுதலை கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கஞ்சா விற்பதை கண்டித்து புதுச்சேரியில் திராவிட விடுதலை கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பிரியன் வரவேற்புரை வழங்கினார். விஜயசங்கர் முன்னிலை வகித்தார். லோக ஐயப்பன் தலைமை தாங்கினார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் பெருமாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேவ பொழிலன், மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தந்தை பெரியார் திராவிட கழக வீரமோகன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். புதுவையில் பள்ளி மாணவர்களிடம் கஞ்சா புழங்கி வருவதை போலீசார் தடுக்காமல் உள்ளதை கண்டித்தும், சீரழியும் பள்ளிகளை கண்டு கொள்ளாத கல்வித்துறையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மூதாட்டியை கொன்று நகைகளை கொள்ளையடித்து காவல் உதவி ஆய்வாளர் மகன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டு காமராஜர் நகரை சார்ந்தவர் சின்னையன், இவரது மனைவி உண்ணாமலை, இவர்களுக்கு ஆதிகேசவன், நாராயணன் என்ற மகன்களும், கௌரி, கண்ணகி, கனகராணி என்ற மகள்களும் உள்ளனர். இவர்கள் அனைவரும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்னையன் இறந்து போனதால் உண்ணாமலை சொத்துக்களை தனது மகள்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு தனியாக வசித்து வந்தார். வீட்டின் கீழ்த்தளத்தில் ஒரு பகுதியில் உண்ணாமலையும் மற்றொரு பகுதியில் அவரின் மகன் ஒருவரும் வசித்து வந்தனர். முதல் தளத்தில் உள்ள வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தார். மாடுகளை வளர்த்து பால் வியாபாரமும் செய்து வந்தார். இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதியன்று வீட்டில் உள்ள படுக்கை அறையில் மர்மமான முறையில் உண்ணாமலே இறந்து கிடந்தார். மேலும் அவர் அணிந்திருந்த 14 பவுன் நகைகள் மாயமாகியிருந்தது. இது குறித்து தெரிய வந்தது. சேதராப்பட்டு காவல் ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நகைக்காக உண்ணாமலே கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அதில் ஒரு ஸ்கூட்டரில் தலையில் தொப்பி அணிந்தவர் உட்பட 2 பேர் அடிக்கடி சென்று வந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளில் ஸ்கூட்டரின் எண், கொலையாளிகளின் முகம் சரியாக தெரியவில்லை. இதனால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடித்து வந்தது.
அப்போது உண்ணாமலையின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று பேசி பழகும் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டை சார்ந்து தனியார் நிறுவனங்களுக்கும் பணியாட்களை அனுப்பும் கான்ட்ராக்டர் ஸ்டீபன் என்பவரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை காண்பித்தும் கொலையாளிகளை அடையாளம் தெரிகிறதா என்றும் அவரிடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் அவர் கொலையாளிகளை அடையாளம் தெரியவில்லை என கூறி மழுப்பினார். தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காண்பித்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். அப்போது ஒரு சிலர் ஸ்கூட்டரில் செல்வது ஸ்டீபன் போல இருப்பதாக தெரிவித்தனர். சம்பவம் நடந்த அன்று ஸ்டீபன் தொப்பி அணிந்து இருந்ததோடு அடிக்கடி தொப்பியில் முகத்தை மூடியபடி இருந்ததும் தெரியவந்தது. இதை வைத்து குற்றவாளியை போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து ஸ்டீபனை அழைத்து போலீசார் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். அவரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் நகைக்கு ஆசைப்பட்டு திருவள்ளுவர் நகரை சார்ந்த காவல் உதவி ஆய்வாளரின் மகனான பால பவித்ரனோடு சேர்ந்து உண்ணாமலையை கழுத்து நெரித்து கொலை செய்ததை போலீசில் வாக்குமூலமாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்டீபனை போலீசார் கைது செய்தனர். அவரின் நண்பரான திருவள்ளுவர் நகரை சார்ந்த பால பவித்ரனை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 14 பவுண்ட் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோணிமுடக்கு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் மதுரா கோணிமுடக்கு கிராம பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார். முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று தொடங்கி ஒவ்வொரு நாளாக பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஸ்ரீ விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, வாசு சாந்தி, முதல் கால யாகசால பூஜை, ஹோமம், மூல மந்திரம், நாடி சந்தனம் ஆகியவை ஒவ்வொரு நாட்களாக நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிள்ளையார்குப்பம் கோணிமுடுக்கு திருப்பணி குழுவினர், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கையை உள்ள விடாதீங்க ஐயா. வில்லியனூர் தொகுதியின் பாஜக கட்சியின் செயற்குழு கூட்டம் தொகுதியின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் வில்லியனூர் தொகுதியின் செயற்குழு கூட்டம் தொகுதியின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கலந்து கொண்டார். மாவட்ட தலைவர் எஸ் ஆனந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் திருவேங்கடம், தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபிரான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிர்வாகிகள் ஆதிமூலம், தனுசு, ராமஜெயம், பாலசுந்தரன், ரமேஷ், ஏகாம்பரம், ஜெயச்சந்திரன், வெங்கடேசன், ஏழுமலை, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதியின் துணைத் தலைவர்கள், தொகுதியின் பொதுச் செயலாளர்கள், தொகுதியின் செயலர், பொருளாளர் மற்றும் தொகுதியின் மகளிர் அணியினர், தொகுதியின் இளைஞரணி தலைவர், விவசாய அணி தலைவர், பட்டியலணி தலைவர் மற்றும் வர்த்தக பிரிவு, தொகுதியின் வணிக பிரிவு, சமூக ஊடக பிரிவு தலைவர், கிளை தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோடப்பாக்கம் அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதம்
அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனுசரிக்கப்பட்டது. கோடப்பாக்கம் அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் மற்றும் தலைமை ஆசிரியை இந்திரகுமாரி அவர்கள் தலைமை தாங்கினார். கோடப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி பூங்குழலி அவர்கள் மலேரியா பரவும் விதம், அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறை குறித்து சிறப்புரையாற்றினார். லட்சுமி நாராயணா செவிலியர் கல்லூரியின் பேராசிரியை சரிதா அவர்கள் மலேரியா நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி எடுத்துரைத்தார். சுகாதார ஆய்வாளர் பழனிராஜா கொசு உற்பத்தி தடுப்பு முறை மற்றும் மாணவர்களிடையே இது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஏஆர் பள்ளி மாணவர்கள் மற்றும் லட்சுமி நாராயணா செவிலியர் கல்லூரியின் மாணவர்கள் மலேரியா விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி கோடப்பாக்கம் முழுவதும் பேரணியை மேற்கொண்டனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சுகாதார உதவியாளர்கள் ஆனந்தகுமார், மீனாட்சி மற்றும் கிராமப்புற செவிலியர்கள் வாணி, ராஜேஸ்வரி, சுமதி மற்றும் ஆஷா பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மலேரியா குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கான தவணை தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியை சார்ந்த வீடு கட்டும் பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 12 பயனாளிகளுக்கு 3வது தவணை தொகை ரூபாய் 30,000 வீதம் மொத்தம் 3,60,000 ரூபாயும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 41 பயனாளிகளுக்கு முதல், 2வது மற்றும் 3வது தவணை தொகையாக மொத்தம் ரூபாய் 67,10,000 தொகையினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பங்கேற்று தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் இளநிலை பொறியாளர் சிவா, மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன், நல ஆய்வாளர் வெங்கடேசன் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடாக கோபூஜை, அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரில் கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடாக அனுகை விக்னேஸ்வர பூஜை, ஸ்தாபன பூஜை, யாக பூஜை, சுத்தி பூஜை, பூர்ணாஹீதி, மூலவர் அபிஷேகம், கோபூஜை, அபிஷேக அலங்கார ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் அம்மன் சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
अद्य ब्रह्मणेन महाविष्णवेन महारुद्रायण ईश्वराय नमः। ओम हां कलामजा मे सपीतिष्टमे कृषिष्टमे वृष्टिष्टमे जैत्रञ्चमौर्भिष्टमे रयिष्टमे रायष्टमे पूर्णधरञ्चमे क्षितिष्टमे पूयवाष्टमे नञ्चमे क्षुष्टमे बृहयष्टमे यवाष्टमे मधुराष्टमे प्रियङ्गाष्टमे नवष्टमे श्यामाय பாஜக கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதியின் செயற்குழு கூட்டம் நெல்லித்தோப்பு தொகுதி சவரி படையாட்சி அறக்கட்டளை அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் உமாவதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பாஜக கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி செயற்குழு கூட்டம் நெல்லித்தோப்பு தொகுதி சவரி படையாட்சி அறக்கட்டளை அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் உமாவதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக கட்சியின் பொறுப்பாளரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் மூத்த தலைவர் இளங்கோ, நகர மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கடந்த 6 மாதமாக தொகுதியில் நடக்கும் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சி பணிகள் குறித்தும் நடக்க வேண்டியது பற்றி விவாதிக்கப்பட்டது. மேலும் தொகுதியின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்கள் தொகுதியின் மேம்பாட்டு வளர்ச்சி உதவிக்காக உறுதியளித்தார். மேலும் பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழு உறுப்பினர் மாமதி ராஜன் இரங்கல் உரையாற்றினார். இளங்கோவன் கட்சியின் நிர்வாகிகளின் கட்டுப்பாட்டு கட்சி பணிகள் பற்றி விரிவாக விவரித்தார். இதில் தொகுதியின் துணைத் தலைவர் சண்முகம், ரேணுகா தேவி, பொருளாளர் முருகன், செயலாளர் ஜெயந்தி, செந்தில், ஸ்டேட் கவுன்சில் உறுப்பினர் கண்ணதாசன், கேந்திர பொறுப்பாளர்கள் வெங்கடேசன், முருகேசன், ஜான் பீட்டர், திலகவதி, மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநில நிர்வாகிகள் லெனின், விஜயலட்சுமி, நகர மாவட்ட நிர்வாகிகள் விஜய ராஜேஷ், சுந்தரமூர்த்தி, நகர மாவட்ட தொழில்பிரிவு அமைப்பாளர் அணி தலைவர்கள், மகளிர் அணி தலைவி மாதவி, மாணவர் அணி தலைவர் மகேந்திரன், ஓபிசி அணி தலைவர் வைத்தியநாதன், சிறுபான்மை அணி தலைவர் ஜோன் கேம்ஸ் மற்றும் பொதுச் செயலாளர்கள், தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதியின் கிளை கமிட்டி தலைவர்கள், உறுப்பினர்கள் உட்பட மருத்துவர்கள் தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் மற்றும் நினைவு பரிசை வழங்கி தலைவர் சப்தகிரி VP ரமேஷ்குமார் அவர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் மருத்துவர்கள் தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VP ரமேஷ்குமார் தலைமை தாங்கி கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களை பாராட்டி விருதுகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை தெரிவித்தார். இவ்விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, கண்காணிப்பாளர் சுஜாதா, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரீஜியன் சேர்மன் குணசேகரன், ஷோன் தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் தமிழரசன், பொருளாளர் குருமூர்த்தி, மேலும் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் ஏராளமான மருத்துவர்கள், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஏனாமிற்கு வருகை புரிந்து காங்கிரஸ் தலைவர்களை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் அவர்கள் வரவேற்றது பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏனாமில் சுயேட்சையாக கொல்லப்பள்ளி அசோக் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்து வெற்றி பெற்றவுடன் ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் அவர்கள் பாஜக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். இதனால் காங்கிரஸ் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகர் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோரை ஏனாமிற்கு வரவழைத்து அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினார். இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஏனாமிற்கு வருகை புரிந்தனர். இவர்களையும் ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் அவர்கள் வரவேற்றது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்டு அப்துல் கலாம் கோட்ரஸ் குடியிருப்பு பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கரடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில உப்பளம் தொகுதிக்குட்பட்டு அப்துல் கலாம் கோட்ரஸ் குடியிருப்பு பொதுமக்கள் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கரடி அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை புகாராக மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களை தொடர்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அப்துல் கலாம் குடியிருப்பில் பொதுமக்கள் வசிக்கும் இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பாதாள வடிகாலில் சிமெண்ட் அடுக்குகள் மூலம் பூசப்படாமல் இருப்பதையும், தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பதையும், தண்ணீர் பிரச்சனை, கதவு ஜன்னல் உடைந்த நிலையில் இருப்பதனையும், வாய்க்கால் உடைந்திருப்பதையும் அவர் கண்டார். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மோகன்ராஜ் அவர்களை சந்தித்து 14 லட்சம் மதிப்பீட்டில் அப்துல் கலாம் அரசு குடியிருப்பை மேம்படுத்த ஆவணங்கள் தயார்படுத்தப்பட்டு இதனால் 15 நாட்கள் ஆகியும் பொதுப்பணித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது நிலைப்பாடு குறித்தும் செயற்பொறியாளரை சந்திக்க பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சென்றார். அலுவலகத்தில் செயற்பொறியாளர் இல்லாததால் பார்த்தசாரதி உதவி பொறியாளரையும் பொதுப்பணித்துறை பிளானிங் உதவி பொறியாளர் சந்திரகுமார் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை பிளானிங் சந்திரகுமார் உதவி பொறியாளர் அவர்கள் பொதுப்பணித்துறை குடியிருப்பு உதவி பொறியாளர் மோகன்ராஜ் அவர்களிடம் தொலைபேசியில் பேசினார். வெகு நேரம் அப்துல் கலாம் குடியிருப்பு பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக வழக்கு குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பின்னர் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி அவர்களின் கோரிக்கை ஏற்று மிக விரைவாக குறைபாடுகளை சரி செய்து தருகிறோம் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உத்தரவாதம் அளித்தனர். இந்நிகழ்வில் தொகுதியின் மாநில மீனவரணி அமைப்பாளர் தனசேகரன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜி, கிளை செயலாளர் செல்வம், குணசீலன், பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் கொரோனா தொற்று பாதிப்பு. பொதுமக்கள் விழிப்புணர்வோடும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் நடக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். புதுச்சேரியில் நகைக்காக மூதாட்டியை கொன்ற மர்ம நபர்கள். காவல் உதவி ஆய்வாளர் மகன் உட்பட மேலும் 2 பேரை கைது செய்த காவல்துறையினர். அதிமுக தலைமை விவகாரத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சர்ச்சைகள். புதுவையில் மேற்கு பிரிவு மற்றும் தெற்கு பிரிவு அதிமுக மாநில செயலர்கள் மாறி மாறி விடுத்துள்ள குற்றச்சாட்டு பதிவுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.